அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக நம்மள சில நபர்கள் உண்டு. பலகீனமான நபர்களையோ, அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் தாழ்ந்திருக்கக்கூடிய அந்த நபர்களையோ, தோற்றத்தில் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்தாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட தான் தன்னுடைய பலத்தை போய் காட்டுவாங்க. கேலி கிண்டல்கள் பண்ணுவாங்க, அவங்கள அவமானப்படுத்துவாங்க. இப்படி சில சில்லறைகள் நம்மளில் உண்டு. இதே போன்று உண்டான சில்லறைத்தனமான ஒரு வேலையை தான் அன்றைய காலகட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்குமே அன்றைய அரபுகளில் சில சில்லறைத்தனமான அரபுகள் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. ரசூல்லா சஜிதா செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒட்டக குடலில் தூக்கி போடுறது, போகக்கூடிய நேரத்தை கல்லை விட்டு எறிகிறது, இதெல்லாம் செஞ்சாங்க. நபி தோழர் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சுனன் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு பத்தஹான் என்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் ருக்கானா பின் யசீதுங்கிற அந்த நபர் அன்றைய காலத்தில் பெரிய வீரர். அவர் வர்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சீண்டி பார்க்கணுங்கிற அந்த நோக்கத்திலேயே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், என்னை சண்டைக்கு வந்துடுவியா? ஏன்னா அந்த தோழர்களோட ஒன்றா இருக்கிறாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய நோக்கம் அந்த தோழர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். இதுதான் அன்றைய காலத்தில் அவனை தோக்கடித்த நபர்கள் கூட யாருமே கிடையாதான். மல்யுத்தத்தில் அந்த அளவுக்கு பேர் போன ஒரு நபர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்துட்டு திரும்ப அவன் ரோசம் மூட்டான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று, சரிப்பா உன்னை நான் ஜெயிச்சிட்டா நீ என்ன தருவ அப்படின்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதம். ஏன்னா என்ன ஜெயிப்பியா? பரவாயில்லை, என்னை ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் என் ஆடுகளில் சில ஆடுகளை உனக்கு நான் அன்பளிப்பாக தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிக்கு தயாராகிட்டாங்க. போட்டி நடக்குது. ரசூலுல்லாஹ் முதல் ரவுண்டிலே ஜெயிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வெற்றியை அந்த வீரனால் தாங்கி கொள்ள முடியலை. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யூகிச்சு மறுபடி கேட்குறான். யா முஹம்மத், திரும்ப மறுபடியும் சண்டைக்கு வர்றீங்களா? திரும்ப செய்வோமா? சண்டை போடுவோமா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரசூலுல்லாஹ் அதற்கும் சரி என்று சொன்னார்கள். திரும்ப சண்டை நடக்குது. அதுலேயும் முதல் ரவுண்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சுறாங்க. திரும்ப சில ஆடுகளை அன்பளிப்பாக கொடு. அந்த வெற்றியை கூட அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. பல தடவை நடந்து பல தடவை ரசூலுல்லாஹ் ஜெயிக்கிறாங்க. இறுதியாக இந்த பூமியில் என்ன முதல்ல ஜெயித்த நபர் நீங்கள் தான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதா இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படும். யாரையும் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது என்பதற்கு உண்டான ஹதீஸு தான் இது. இது நமக்கும் உண்டான ஒரு உபதேசமாக கருதுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா.